முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவிக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலியான ஆவணங்களை பயன்படுத்தி அபகரித்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலி ஆவணம் தயாரித்தல், கூட்டு சதி, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இருவர் மீதும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டு பெறலாம். செந்தில்குட்டி, விவரங்கள். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடான ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்துள்ளதாக சைதாப்பேட்டையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மா சுப்பிரமணியன் மீது மோசடி, கூட்டு சதி, ஊழல் தடுப்பு பிரிவு உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏக்களுக்கான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்குல குற்றச்சாட்டு பதிவு தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலையில அந்த வழக்கை எதிர்த்து மா சுப்பிரமணியன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவரின் மனுவையும் கடந்த ஆண்டு மே மாதம் தள்ளுபடி செய்திருந்தது. இதையடுத்து இந்த குற்றச்சாட்டு பதிவு நடைமுறைக்காக நீதிபதி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் பாபா முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது குற்றச்சாட்டு பதிவு அவர் மீது அந்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மனைவி காஞ்சனா ஆகியோர் நேரில் ஆஜராகி இருந்தார்கள். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிபதி அப்போது வாசித்து கண்டித்தார். அதற்கு பதிலளித்த மா சுப்பிரமணியன் மற்றும் அவருடைய மனைவி தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை மறுப்பதாகவும் இது முற்றிலும் தவறான விஷயங்களை குறிப்பிட்டிருப்பதாகவும் அப்போது நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இதையடுத்து இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்த நீதிபதி வழக்கின் சாட்சி விசாரணைக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு நடைபெறும் என்று கூறி அன்றைய தினத்துக்கு இந்த வழக்கின் விசாரணை தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.